பிரபஞ்சத்தில் இருக்க மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்றுனா கண்டிப்பாக அது Black ஹோல்ஸ் தான். Black ஹோல்ஸ் பக்கத்தில் போகிற எதனாலையும் அதோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பவே முடியாது. அப்படி அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் எதை நோக்கி போவீங்க? நேரம் விண்வெளி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த Black ஹோல்ஸ் பிரபஞ்சத்தில் இருக்க மிகவும் ஆச்சரியம் தரக்கூடிய அதே சமயத்தில் ரொம்பவே மர்மமான ஒன்று கூட. நமக்கு தெரிஞ்ச விண்வெளி காலம் எல்லாமே வித்தியாசமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த Black ஹோல்ஸ்குள்ளே அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றது இன்னமும் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. என்னதான் நம்ம அதோட வெளிப்புறத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுருந்தாலும் மையத்தில் என்ன நடக்குதுன்னு இன்னும் பெரிய மர்மமாக தான் இருக்குது. ஒரு பாசிபிள் சொல்யூஷன் என்னென்னா, Black ஹோலோட மறுபக்கம் பிரபஞ்சத்தோட இன்னொரு இடத்தை இணைக்கக்கூடிய பாலமாவோ இல்லை இன்னும் பல புதிய பிரபஞ்சத்துக்கோ வாசலாவோ இருக்கலாம்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருதுறாங்க. எப்படி ஒரு Black ஹோல் முன்ன சொன்ன மாதிரி விண்வெளியில் ஒரு பாலமாக இருக்கலான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விண்வெளி கால அமைப்பு பற்றியும் Black ஹோல்ஸ் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி விண்வெளியும் காலமும் ஒரு காயினோட இரு பக்கங்கள் மாதிரி. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கு. இதை தான் விண்வெளி கால அமைப்பு, அதாவது ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறாங்க. இதில் தான் நமக்கு தெரிஞ்ச அத்தனை பொருட்களும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸ் டைம் அமைப்பு நிறைய இருக்க எந்த ஒரு பொருளாலையும் பாதிக்கப்படும். நிறைன்றது ஆற்றலோட இன்னொரு வடிவம். அதிகப்படியான நிறை கொண்ட பொருட்கள் விண்வெளி கால அமைப்பில் ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் ஏற்படுற விளைவு தான் கிராவிட்டின்னு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. நிறை அதிகம் கொண்ட ஒரு பொருளை ஒரு அளவுக்கு மேலே சுருக்குனா அது விண்வெளி கால அமைப்பில் முடிவே இல்லாத ஒரு புதைக்குழி மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கிடும். இந்த புதைக்குழிக்குள்ள கிராவிடேஷனல் புல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும்னா, விண்வெளி கால அமைப்பே அது கூட இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழிக்குள்ளே விழுற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கிடும். ஒளி கூட இதுலேருந்து தப்ப முடியாது. இந்த இரண்ட கோள் அமைப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு பேர் தான் ஈவெண்ட் ஹொரைசான், அதாவது தமிழில் நிகழ்வு எல்லை. இதுதான் ஒரு Black ஹோலோட எல்லை பகுதி. இதை தாண்டின எந்த ஒரு பொருளும் திரும்பி வரவே முடியாது. ஒவ்வொரு Black ஹோல்ஸ் மையத்தையும் ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருளை முடிவில்லாத அளவுக்கு அதோட அளவை சுருக்கினா ஏற்படுற விளைவால் ஸ்பேஸ் டைம் மொத்தமாக சுருங்கி பிரபஞ்சத்தோட ஒரு எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே போகிற பொருட்களோ ஒளியோ அந்த இடம்தான் அவற்றோட முடிவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எல்லா Black ஹோல்ஸ்லையும் கர்வேச்சர் சிங்குலாரிட்டின்னு ஒரு இடம் இருக்கும். இது விண்வெளி கால அமைப்பை ஒரு முடிவில்லாத அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கும். ஒருவேளை நம்ம Black ஹோல்குள்ளே விழுந்துட்டா இந்த பாயிண்ட் வரைக்கும் பொழைச்சிட்டோம்னா நாம் சில விசித்திரமான விளைவுகளை சந்திப்போம். விண்வெளியும் காலமும் அதோட ரூல்ஸை ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். அதாவது விண்வெளி காலம் மாதிரியும் காலம் விண்வெளி மாதிரியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்தில் ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டி ஒரு ஃபிசிக்கல் பாயிண்ட்டாக இல்லாமல் ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ விண்வெளி நம்மளை சிங்குலாரிட்டியை நோக்கி எடுத்துகிட்டு போனாலும் காலம் முடிவே இல்லாத வளைவில் சிக்கி இருக்கிறதுனால நமக்கு நேரம் Black ஹோல்குள்ளே உறைஞ்சி போயிருக்கும். இதனால் நாம் எப்பயும் சிங்குலாரிட்டி கிட்ட நெருங்கக்கூட முடியாமல் ஒரு முடிவில்லாத இடத்தை நோக்கி விழுந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு எஃபெக்டை ஃபீல் பண்ணுவோம். இது வரைக்கும்னா நீங்கள் இதே மாதிரி இன்னொரு இடத்த நெருங்குற வரைக்கும். இந்த Black ஹோல் விண்வெளி கால அமைப்பை சுருக்கிறது மூலமாக விண்வெளியோட இன்னொரு பகுதியை இணைப்ப வாய்ப்பு இருக்குன்னு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது மூலமாக பிரம்மாண்டமான காஸ்மிக் தூரங்களை ஒரு சின்ன புள்ளிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். ஒரு பேப்பரில் 2 பக்கங்களில் 2 புள்ளி வரைஞ்சி ஒரு கோடு இணைச்சா அந்த கோடு தான் அதுக்கு இடையில இருக்க குறைஞ்சபட்ச தூரமாக இருக்கும். ஆனால் அதே பேப்பரை மடித்து வச்சா அந்த தூரத்தை ஒரு புள்ளியாக கொண்டு வந்துடலாம். இதுதான் Black ஹோல்லையும் நடக்குது. இப்படி இணைக்கப்படுற பாலம் போன்ற அமைப்புக்கு ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் வார்ம் ஹோல். இந்த வார்ம் ஹோல் அமைப்பை இயற்கையில் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்காக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது. Black ஹோல்குள்ளே இப்படி ஒரு அமைப்பு பாசிபிளாக இருந்தாலும் அது பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா இந்த அமைப்பு ரொம்பவே நிலையில்லாததாகவும் மிகச்சிறிய நேரத்துக்கு மட்டுமே தாக்குப்பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுக்கு காரணம் Black ஹோல்குள்ளே ஒரே நேரத்தில் விண்வெளியை சுருக்கிக்கிட்டும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டும் இருக்கிறதுனால வார்ம் ஹோல் உருவான அதே சமயத்தில் அழிஞ்சும் போயிடும். ஒருவேளை அதிக நேரத்துக்கு நீட்டிச்சு நின்னாலும் அது மூலமாக பயணம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி Black ஹோல்குள்ளே காலம் நின்று போயிடுறதால ஒரு முடிவில்லா பள்ளத்தாக்கில் விழுந்துக்கிட்டே தான் இருப்போமே ஒழிஞ்சு இன்னொரு பக்கத்தை அடையவே மாட்டோம்.
இதனால் விண்வெளியோட 2 பக்கங்களை இணைக்கவே முடியாதுன்னு கேட்டால் அப்படி இல்லை. பிளாக் ஹோல்கள் அதோட நிறையில ஒரு பகுதியை வெளியே விடாமல் இருந்தால் அது நிலையாக இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. சூரியனை விட 10 பில்லியன் அளவுக்கு பெருசாக இருக்க சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் நிறையா இருக்க காரணம் ஏதோ ஒரு வகையில் அதுலேருந்து நிறைய வெளியேற்றுறது மூலமாக தன்னை நிலையாக வச்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அப்படி ஒரு பிளாக் ஹோல் நிறைய வெளியேற்றுறதை நம்ம பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் அதை ஒயிட் ஹோல்னு சொல்லலாம். பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் ஹோல்ஸும் பிளாக் ஹோல்ஸும் ரெண்டுமே எதிரெதிராக தான் இருக்கும். ஒருவேளை வார்ம் ஹோல் சாத்தியமாகிற பட்சத்தில் அதோட ஒரு எண்டில் பிளாக் ஹோல் எல்லாத்தையும் உள்ளிழக்கவோ விண்வெளியில் இன்னொரு பாயிண்டில் ஒயிட் ஹோல் எல்லாத்தையும் வெளியேற்றவும் இருக்கும். பிளாக் ஹோல்ஸில் இருக்க ஈவெண்ட் ஹொரைசான் எப்படி எதையும் வெளியே அனுப்பாதோ அதே மாதிரி ஒயிட் ஹோலோட ஈவெண்ட் ஹொரைசான் எதையும் உள்ள அனுமதிக்காது. கிட்டத்தட்ட ஒயிட் ஹோல்ஸ் பிளாக் ஹோல்ஸோட எல்லா பண்புகளையும் கொண்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்தை சுற்றியும் அக்ரேஷன் டிஸ்க்ஸும் ரேடியேஷன்ஸும் நிறையவே இருக்கும். ஒரு ஒயிட் ஹோலில் இருந்து நிறைய வெளிப்படுற நிகழ்வானது கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்கும். ஒருவேளை அது ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சா அந்த ஒயிட் ஹோல் அதோட ஈர்ப்பு விசையினாலே சிதைஞ்சு அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் உருவாகிடும். சரி, நம்மளால் ஏன் ஒரு ஒயிட் ஹோலை கண்டுபிடிக்க முடியல? இயற்கையிலே இல்லாதனாலையா, இல்லை இருந்தும் சில வினாடிகளுக்கு மட்டுமே நீடிக்கிறதுனாலையா? உண்மை என்னென்னா, பிளாக் ஹோல்ஸ் அண்ட் ஒயிட் ஹோல்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்ச 2 சொல்யூஷன் தான். கடந்த சில ஆண்டுகளில் எப்படி உண்மையாகவே பிளாக் ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சாமோ அதே மாதிரி ஒயிட் ஹோல்ஸும் கண்டுபிடிக்கப்படும். ஐன்ஸ்டீன் அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சமர்ப்பித்து சில மாதங்களில் கார்ல் ஷார்ட்சைல்ட் அப்படிங்கிற விஞ்ஞானி ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஷார்ட்சைல்ட் மெட்ரிக்னு பேர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கிடைக்கிற 2 சொல்யூஷனில் பாசிட்டிவ் சொல்யூஷனுக்கு பிளாக் ஹோலாவோ நெகட்டிவ் சொல்யூஷனுக்கு ஒயிட் ஹோல்ஸும் விடையாக கிடைக்கும். இதை புரிஞ்சுக்க இந்த வரைபடத்தை பார்க்கலாம். நம்ம பூமியை மையமாக வச்சு எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் ஒய் ஆக்சிஸில் காலத்தையும் வச்சுப்போம். படத்தில் காமிக்கிற எல்லையை நம்ம பிரபஞ்சத்தோட எல்லையாக கற்பனை பண்ணிக்கலாம். இந்த எல்லைக்கு உட்பட்டு தான் ஒளி பயணிச்சிட்டு இருக்கும். அந்த காஸ்மிக் பவுண்டரி தான் பிளாக் ஹோலோட ஈவெண்ட் ஹொரைசான், அதாவது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஒளியோ வேறு எதுவோ அந்த பவுண்டரியை தாண்டும் போது பிளாக் ஹோல்குள்ளே விழுந்துடுது. இந்த டயக்ராமில் பாசிட்டிவ் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்ம முன்ன பார்த்த விண்வெளியும் காலமும் அதோட பண்புகளை ஸ்விட்ச் பண்ணுற இடமா இருக்கும். இங்கே சிங்குலாரிட்டி முடிவில்லாத எதிர்காலத்தில் இருக்கும். அதே டயக்ராமை நெகட்டிவ் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு டைம் ரிவர்ஸ்டு பிளாக் ஹோல் கிடைக்கும். இது பொருட்களையும் ஒளியையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 2ஐயும் இணைக்கிற இடத்துக்கு தான் ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ்னு பேர். இது நம்மளை ஸ்பேஸ்லேயோ டைம்லேயோ எந்த ஒரு இடத்துக்கும் பயன்பட வைக்கும். ஏன் இன்னொரு புதிய பரிமாணத்துக்குள்ளே கூட நம்மளை கொண்டு போகலாம். நாம் இது வரைக்கும் ஒயிட் ஹோல்ஸ் கண்டுபிடிக்கல. இதுக்கு காரணம் என்னவா வேணா இருக்கலாம். ஒருவேளை நாம் பார்க்காததுக்கு காரணம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தால், பிக் பேங் நடக்கவே இந்த ஒயிட் ஹோல் காரணமாக இருந்தால். பிக் பேங்ன்ற நிகழ்வை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரே ஒரு சிங்குலாரிட்டியிலேருந்து வெடித்து வந்தது தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. இந்த சிங்குலாரிட்டி பிளாக் ஹோலாகவும் அதோட டைம் ரிவர்ஸ்டு ஒயிட் ஹோல் எல்லா பொருட்களையும் வெளிவிடுற நிகழ்வு தான் நம்ம பிரபஞ்சம் பிறக்க காரணமாக இருந்திருக்குமோ? அப்படின்னா நாம் இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு பிளாக் ஹோல்குள்ளேயும் ஒரு புதிய பிரபஞ்சத்துக்கான பாதை இருக்கலாமா? அப்படின்னா இந்த மல்டிவர்ஸ் இதெல்லாம் உண்மையா? இதை பற்றிலாம் வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, keep exploring. Bye.